அம்மா, நான் பாஸ் ஆயிட்டேம்மா. உன் கனவை நிறைவேற்றிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ண. அன்புள்ள அம்மாவுக்கு மகன் எழுதிக் கொள்வது. சவித்ராய நமஹோ மலையோ தர்மா பவித்ராய நமஹ கிலோன பிரத்தா. ஜோசப் அண்ணே, என்ன அந்தோனி? இந்த லெட்டர் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடுங்கண்ணே. மறந்துடாதீங்க. சரி. மசத்தீலா அந்தோனி பவத்தியானா. உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்கப்பா. யாரு, செட்டியாரா? அம்மா எப்படி இருக்காங்க? என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? என்ன செட்டியார, நீங்க அம்மா பாக்கலையா? அந்தோனி, இனிமே உங்க அம்மாவை பார்க்க முடியாதுப்பா. உங்க அம்மா அந்த ஆண்டவங்கிட்டே போய் சேர்ந்துட்டாங்கப்பா. அம்மா, நான் பாஸ் ஆனது தெரியாமலே அம்மா போயிட்டாங்களா? நான் ஒரு மந்திரம் சொல்றேன், வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். அந்த மந்திரம் சொன்னா மய வரும். இங்க வருமா? இங்கயா? எங்கேயும் வரும். அப்படியா? கண்ண மூடி சொல்ற. கண்ணை மூடிக்கிட்டு தான்டா சொல்றேன். மலையோ தர்மா மலையோ தர்ம பவத்ர பவத்ர பவத பவத சலாக். அந்தோனி, என்ன மன்னிச்சிடுறா. உங்க அம்மா அழிஞ்சதுக்கு நான் தாண்டா காரணம். அவல்லடா, நான் தாண்டா. இல்லடா, நான் தாண்டா. இல்லடா, எங்க அம்மா அழிஞ்சதுக்கு அந்த ஆண்டவன் தாண்டா காரணம். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். அண்ணா, நீ பெரிய நடிகன் ஆயிட்டா. இங்க எலி போக முடியாத ஒரு பீரோ, அங்க மூட்டை பூச்சி இல்லாத ஒரு கட்டிலு, இங்க ரசம் இருக்கிற கண்ணாடியோட அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். அங்க யார் தேவீங்க? யாருக்கு காண போயிட்டாங்களா? சாமி, அங்க பாரு. இது யாரப்பா? புது ஜெயிலரா? நம்ம தப்பு பண்ணா ஜெயிலு, ஜெயிலர் தப்பு பண்ணா டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க போல இருக்கு. உன் பேர் என்னடா? சின்ன சேலம் சாமி. உன் பேர் என்னடா? சார், அவன் ஊமை சார். பாபா. ஆமா சார், நான் பிறவி ஊமை. நான் மத்தவங்க மாதிரி இல்ல, ஜாக்கிரதை. உன் பேர் என்னடா? அடிக்காதீங்க, அவன் உண்மையிலே பிறவி ஊமை சார். அவன் அடிக்காதீங்க, என்ன வேணும்னு அடிக்க. அவன்
டைரக்டர் எதுக்காக என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னாரு? அண்ணனா அவர் வீட்லயே இல்லையே, நான் தான் சும்மா உங்களை அழைச்சிட்டு வந்தேன். ஆமா, வீடு எப்படி இருக்கு? என்ன விஜய், ஒண்ணுமே சொல்லாம வரீங்க? மியூசியம் மாதிரி இருக்கு. அப்பாவுக்கு வேட்டைனா இன்ட்ரெஸ்ட். சொல்ல மறந்துட்டேனே, எனக்கு தினமும் டைரி எழுதுற பழக்கம் உண்டு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இப்பெல்லாம் நான் உங்களை பத்தி தான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். பாருங்க. அடுத்த வருஷம் நீங்க என்னை பத்தி டைரியில எழுத முடியாது. என்ன கூடிய சீக்கிரத்துல எனக்கு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிடுவாங்க. எனக்கு தீர்ப்பு சொல்ல போற நாள் தான் நீங்க என்னை பத்தி கடைசியா டைரியில எழுத போற நாள். மாலி, உனக்கு செய்தி தெரியுமாடா? என்ன? 50 லட்சம் ரூபாய்க்கு மேல கொள்ளையடிச்சு 2 பேர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டானுங்களாம். அவனுங்களும் இங்க கொண்டு வராங்களாம். 50 லட்சத்துக்கு மேல கொள்ளையடிச்சிருக்காங்களா? அப்ப ஆளுங்க பயங்கரமா தான் இருக்கணும். சாமி, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டா. டேய், செக்யூரிட்டி வரா, அந்த கைதிகள் வராங்க. அண்ணா, கொஞ்சம் நில்லுங்க அண்ணா. தெரியாம தான் கேக்குற. நீங்க தான் 50 லட்சம் ரூபாய் கொள்ளடிச்சீங்களா? ஆமா. இன்னும் ஒரு வாரம் வெளியே விட்டுருந்தா 1 கோடியை தாண்டி இருப்போம். ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி கூட்டு சேர்ந்தீங்க? இவன் என் பையயா? இவர் என் அப்பையா. அப்ப குடும்பமே இந்த தொழில ஈடுபட்டிருக்கீங்க போல இருக்கு. எங்க தாத்தா தான் சந்தன கடத்தல் வீரப்பனோட குரு. அவரை பிடிக்க 4 ஸ்டேட் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பிடிக்க முடியல. நல்ல வேளை உங்க கொழுத்தாத்தா உயிரோட இல்லையே. போன வாரம் தான் அவரை திருச்சி ஜெயில தூக்கில போட்டாங்க. நம்ம கதை எதுக்குப்பா இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? வாங்க போலாம். நல்ல பாரம்பரியமான குடும்பம். அவங்க கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? புலவர, இத்தனை நாள் உங்க கூட இருந்திருக்கோம். இன்னைக்கு தான் நீங்க பேசி சிரிச்சு பார்த்திருக்கோம். ஆமா, அடுத்த வாரம் எனக்கு விடுதலை. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? அடுத்த வாரம் எங்களை விட்டு போறீங்களா? ஆமா. புலவரே, நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க கதையை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். சொல்லுவீங்களா? சொல்றேன். இந்த புலவரை நீங்க என்னைக்கும் மறந்துடக்கூடாது, அதுக்காக சொல்றேன். உங்க எல்லாருக்காகவும் நான் பாடினேன். ஆனா எனக்காக ஒருத்தி பாடினா. ஐயா, உங்களுக்கு தினமும் வர்ற பார்சல். ஆனந்த், இத்தனை நாள் என் பாட்டை தான் கேட்டீங்க. இன்னைக்கு முதல் முறையா நான் உங்ககிட்ட பேசுறேன். சினிமாவுல மத்தவங்க பாடுறத மேடையில பாடுற எனக்கு உங்க பாராட்டு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. என் கச்சேரி எங்க நடந்தாலும் அங்கெல்லாம் நீங்க முதல் ஆளா வந்து கச்சேரி முடியற வரைக்கும் நான் பாடுறத கேட்டுட்டு இருந்துட்டு கடைசியா எனக்கு பரிசு கொடுக்கறப்பெல்லாம் நீங்க என் பாட்டை ரசிக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் என் மேல உங்களுக்கு இருக்கிற காதல் புரிஞ்சுது. நானும் அரங்கத்துல 1000 பேர் இருந்தாலும் உங்களை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க கைத்தட்டல் மட்டும்தான் என் காதுகளுக்கு பெருசா கேட்டது. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான், ஆனந்த் வந்தாச்சான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே பாடுறேன். நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை பறி கொடுத்துட்டோம். ஆனா உங்க காதலை ஏத்துக்க நான் தகுதியானவதானான்னு யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு குரல் வளத்தை கொடுத்த ஆண்டவன் ஒரு குறைய வச்சுட்டா. அது என்னன்னா, சாந்தி, உன் குறை என்னன்னு தெரிஞ்சுக்க நான் விரும்பல. உலகத்துல எந்த குறை இருந்தாலும் அதையெல்லாம் ஈடு செய்யறது காதல் ஒண்ணுதான். அந்த காதல் நமக்குள்ள ஏற்பட்ட பிறகு எதுவுமே குறை இல்லை. நீ என் பக்கத்துல இல்லைன்றதுதான் எனக்கு இப்ப பெரிய குறையா தெரியுது. என்னம்மா இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க? என்னை பொறுத்த வரைக்கும் இருட்டும் பகலும் ஒண்ணுதானே மாமா.
என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல மாமா, சும்மா பிராக்டிஸ் பண்றதுக்காக பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, அத்தை நானும் வெளியே போயிட்டு வந்துடுறோம். ஆமா, பொழுது விடிஞ்சா போதும் கணக்கும் கையுமா உட்காந்துறீங்க. வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு அதை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா? சாந்தி பாட்டுக்கு ஆனந்த கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் என் தம்பிக்கு இது என்ன ஆகுறது? மைதிலி, சாந்தி அந்த கடவுள் இவ்வளவு சொத்தோட படைச்சது நமக்காகத்தான், அவளை குருடா படைச்சது நமக்காகத்தான். நம்ம பிளான் படி ஓன் தம்பி தான் அவ கழுத்துல தாலி கட்ட போறான். சாந்தி தான் ஆனந்த காதலிக்கிறாளே. காதலிக்கட்டுமே. எந்த கேசட்டை வச்சு அவ காதலிக்க ஆரம்பிச்சாலோ அதே கேசட்டை வச்சு உன் தம்பிய அவ கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். மாப்பிள, பொண்ண பத்திரமா பாத்துக்குங்க. ஆனந்த், நான் குருடியா பிறந்தாலும் வாழ்க்கையில எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு. என் குறைய மறந்து எப்படி நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்க? என்ன டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ண சத்தம் கேக்குது? என்னங்க நீங்க? இத்தனை நாள் தான் கேசட்லயே பேசிட்டு இருந்தோம். இனிமே நாம காலம் பூரா நேர்லயே பேசுவோம். ஆனந்த், எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. நீங்க பாடணும், அதை நான் கேட்கணும். பாடுவீங்களா? எங்கே ஆனந்த்? சொல்லு. ஆனந்த் இல்ல, கண்டிப்பா நீ ஆனந்த் இல்ல. ஆனந்தா, உன் கழுத்துல தாலி கட்டின புருஷனா என்கிட்டயே என் ஆனந்த் எங்கேன்னு கேக்குறியே, நியாயமாமா இது? நான் தாண்டி முறமாப்ல குமார். ஆனந்த் உன்கிட்ட பேசுற கேஸ்ட வச்சு உன்னை பொண்ணு பார்க்க வந்ததும் நான் தான். உன் கழுத்துல தாலி கட்டுனதும் நான் தான். நீயும் என் கழுத்துல தாலி கட்டின? இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல உன்னோட இருக்கிறதும் நான் தான். உன்னை அணிவிக்க போறதும் நான் தான். என்ன சொல்லையா அது? வெளியில இவ்வளவு பேர் மாலையோட காத்துட்டு இருக்காங்க. நீங்க பொண்ணு பார்க்க வரீங்கல்ல, அதான் தடபடலாம் நடத்துறாங்க போல இருக்கு. என்ன விஷயம்? என் சாந்தி என்னால மறக்க முடியல. ஆனந்த், இப்பதான் என் மனைவி சாந்தியை பறி கொடுத்த சோகத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்கா. உன்னை பார்த்தா மறுபடியும் அவளுக்கு பழசெல்லாம் நினைவுக்கு வந்துடும். இனிமே இங்க வராதப்பா. நான் இனிமே இங்க வரல. சாந்தி கிட்ட நான் கொடுத்த கேசட்லாம் தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருங்க. அதுவாது அவ ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கட்டும்.